டென்த்லேயே வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஃபெமிலியர். ஆக்சிடேஷன் நம்ம எடுத்தோம்னா ரெடாக்ஸ் மீன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஓகே, ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும்போது ஸோ தட் தோஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ ரிடாக்ஸ்ன்னு நம்ம எடுத்தோம்னா ஆக்சிடேஷன் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக தேர் இஸ் ஆல்வேஸ் ரிடக்ஷன். ஓகே, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சேர்ந்து தான் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ரியாக்ஷன்ஸில் வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஓகே, ஆக்சிடேஷன் தெர் இஸ் ஆல்வேஸ் ரிடக்ஷன். இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ஒன் எலிமெண்ட் இஸ் லூசிங் எலக்ட்ரான் அண்ட் அனதர் எலிமெண்ட் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஒரு எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அது லூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரானை வந்து இன்னொரு எலிமெண்ட் வந்து இட்ஸ் கெயின் பண்ணும். ஸோ இப்போ அதுதான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதனால தான் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரொம்ப கம்மி தான். ஆக்சிடேஷன் இருந்தாலே கண்டிப்பாக வந்து ரிடக்ஷன் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ இப்போ டெய்லி லைஃப்லேயும் பார்த்தோம்னா நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஆப்பிளை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் கெப்ட் ஃபார் சம் டைம் இட் பிகம்ஸ் ப்ரௌன் இன் கலர் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஆப்பிள் வந்து இட்ஸ் அயன் இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் வந்து இட்ஸ் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரஸ்டிங்கும் வந்து ஒரு ஆக்சிடேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து தெரியும். இப்போ ரிடக்ஷன்னு பார்த்தோம்னா ரிடக்ஷன்லேயும் நிறைய ரியாக்ஷன் நமக்கு வந்து நிறைய ஃபெமிலியர் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன், அதாவது வெஜிடபிள் ஆயில் ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ரிடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறது தான் வந்து இட் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பற்றி படிக்கணும், ஒய் டூ வி நீட் டு ஸ்டடி ரிடாக்ஸ்னா. ஸோ இந்த இப்போ சயின்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜின்னு எடுத்தோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் இன்வால்வ்டு. இட் பிளேஸ் கிரிட்டிக்கல் ரோல். ஓகே, அதேமாதிரி ஒர்க்கிங் ஆஃப் பேட்ரி அது ரிடாக்ஸ் தான். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ரிடாக்ஸு, பேர்னிங் ஆஃப் ஃபியூவல் வந்து இட் இஸ் அ ரிடாக்ஸ். இது எல்லாமே வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வில் சி த டெஃபினிஷன் ஃபார் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஓகே, அதுதான் தென் இட் வில் பி ஈஸி. ஆக்சிடேஷன். ஸோ இப்போ ஆக்சிடேஷன்னு நமக்கு தெரியும், ஆக்சிடேஷன் விச் இன்வால்வ்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இதெல்லாம் நம்ம நீங்கள் டென்த்லேயே படித்தது தான். இப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுனாலே அது வந்து ஆக்சிடேஷன் தான். அதே மாதிரி இட்ஸ் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். ஓகே, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். Addition of electronegative element is also oxidation. Okay, அதே மாதிரி removal of hydrogen. Removal of hydrogen oxidation தான். அதே மாதிரி removal of electropositive element is also oxidation. Okay, removal of electropositive element which is also ஆக்சிடேஷன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பீங்க, மெக்னீஷியம். இப்போ மெக்னீஷியம் எடுத்தோம்னா ஸோ வென் இட் இஸ் ஆன் burns in air it produces magnesium oxide. ஓகே, it produces magnesium oxide. இது வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா. இப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2H2S. ஸோ வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் ஆக்சிஜன். ஓகே, இப்போ இந்த சல்ஃபர் அந்த H2Sலேருந்து இப்போ ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு வில் கெட் சல்ஃபர் அண்ட் தென் இட்ஸ் வாட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடேஷன் பட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இது வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ அதே மாதிரி ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்னா தட் இஸ் எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுறது. ஓகே, நான் மெட்டல்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். எலக்ட்ரோபாசிட்டிவ்னா இட்ஸ் மெட்டல்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து இட்ஸ் மெட்டல்ஸ், இது வந்து இட்ஸ் அ நான் மெட்டல்ஸாக இருக்கும். இப்போ நான் மெட்டல்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் அன் ஆக்சிடேஷன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம். இப்போ சோடியம் when it is mixed with sulfur it produces sodium sulfide. Okay, sodium sulfide. Okay, yeah. So this is
addition of electronegative. இப்போ அதே மாதிரி removal of addition removal of electropositive நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ரியாக்ஷன், பட் ஐ வில் கிவ். ஓகே, இப்போ வந்து இட்ஸ் சிம்பிளாக ஏதாவது நான் கொடுப்போம். ஐ வில் ட்ரை டு கெட் சிம்பிள் ரியாக்ஷன். இப்போ Ki, okay, then it's Cl2 will give 2KCl plus I2. ஓகே, இங்கே வந்து ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட். இப்போ எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்னா இங்கே வந்து இட்ஸ் பொட்டாசியம் தான். அந்த பொட்டாசியம் வந்து இந்த அயோடைட்லேருந்து இட்ஸ் ரிமூவ் ஆகி இது கூட ஆட் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடேஷன். ஓகேயா, ஆக்சிடேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இதையுமே நீங்கள் ஃபெமிலியர் தான் உங்களுக்கு. ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ வாட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? Oxidizing agent na a substance which supplies oxygen, okay, and itself it is reduced. Okay, so அதுதான் வந்து it is oxidizing agent. Oxidizing agent na அது வந்து oxidized மற்றது வந்து oxidize பண்ணும், but itself it is reduced. ஸோ அப்போ அதுதான் வந்து it is oxidizing agent. Okay, இப்போ for example that is oxidizing agentனா அதுதான். இது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் இப்போ bromine. Okay, it's a bromine in the gaseous form. When it is treated with hydrogen sulfide, it gives 2HBr. So this is a solid. So இப்போ இங்கே என்ன அப்படின்னா, oxidizing agent, it oxidizes others and itself it is reduced. Okay, so இப்போ இங்கே வந்து இட்ஸ் bromine வந்து it is an oxidizing agent. இது வந்து இந்த இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகே, ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால தான் ஆட் ஆகுது. இட்செல்ஃப் இட் இஸ் ரெடியூஸ்ட். இப்போ இங்கே வந்து 2 புரோமின்லேருந்து ஒரு புரோமின் ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ இப்போ அதுதான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அது வந்து அடுத்தது ஆக்சிடைஸ் பண்ணும். அதை எப்படி ஆக்சிடைஸ் பண்ணால் ஹைட்ரஜன் சல்ஃபைடா ஹைட்ரஜன் சல்ஃபராக வந்து ஆக்சிடைஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். திஸ் ஒன் இட் இஸ் அ ரிடக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். இந்த புரோமின் இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் அ ரிடக்ஷன். ஸோ அப்போ இது வந்து என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து ஆக்சிடைசிங் agent. It oxidizes this hydrogen sulfide to sulfur and itself it is reduced to 2HBr. இதுதான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு அதுதான். ஓகேயா, ஸோ this is oxidizing agent. I hope that you understood. இது ஏன்னா இது லாஸ்ட் இயர் படித்ததுனால இது ஒன்றும் ரொம்ப இது இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரிடக்ஷன். இப்போ ரிடக்ஷன்னு பார்த்தோன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? இப்போ ரிடக்ஷன் அப்படின்னா அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஆப்போசிட் தட் ஆஃப் ஆக்சிடேஷன். இப்போ ரிடக்ஷன்னா ரிமூவல். இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, addition of hydrogen வந்து it is a reduction. அதே மாதிரி removal of oxygen is also reduction. அதே மாதிரி addition of electropositive element. Okay, addition of electropositive element which is reduction. அதே மாதிரி it's removal of electronegative. Removal of electronegative element is also reduction. Okay, so இப்போ addition of hydrogenக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக தெரியும். இட்ஸ் ஈத்தீன். when hydrogen is added it becomes ethane. ஓகே, இதுவுமே நீங்கள் 10th படித்த ஒரு ஈக்குவேஷன் தான். அதேமாதிரி இப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா
ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, HgO. ஓகே, ஸோ இதில் வந்து XHG ப்ளஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ஹீட்டிங், ஸோ இட் வந்து தனியாக வந்துடும். ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், தென் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட். Addition of electropositive. Okay, so addition of electropositiveக்கும் வந்து நம்ம addition of electronegativeக்குமே இதை கொடுக்கலாம். இந்த ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளை வந்து இதுக்குமே கொடுக்கலாம். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கும் நம்ம இது கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து இட்ஸ் ரிமூவல் தான் இல்லையா, ஆக்சிஜன் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோநெகட்டிவ், அது வந்து இதுலேருந்து ரிமூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த எக்ஸாம்பிளை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஈவன் ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுமே நம்ம ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம். அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவும் சரி, அதேமாரி ரிமூவல் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் சரி, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ்க்குமே நம்ம இந்த ரியாக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் the ஹைட்ரஜன் வந்து இட் லூஸ் எலக்ட்ரான் அண்ட் பிகம்ஸ் H ப்ளஸ் இல்லையா. ஸோ இப்போ இன் தட் கேஸ் இது வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ். இப்போ இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் தான் இதில் ஆட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் சரி, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ்க்கும் வந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிளே கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். இப்போ அதே மாதிரி இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன? இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பார்த்தோம், அதேமாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். மெட்டல்ஸ் எல்லாமே வந்து வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னென்னா இட் ஓகே இட் ரெடியூசஸ் அதர் எலிமெண்ட்ஸ் அண்ட் இட் செல்ஃப் இட்ஸ் ஆக்சிடைஸ். ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் reducing agent. For example, Fe2O3. Fe2O3. So when it is mixed in the reaction, thermite reaction, நீங்க படிச்சிருப்பீங்க 10th. So on the reaction that so with aluminium, it gives it forms its aluminium oxide and iron. Okay. So இப்போ இங்க என்னன்னா இப்போ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிஜன் இருக்கிறது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இப்போ வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னா நான் என்ன சொன்னேன், இட் ஆக்சிடைஸ் இட் செல்ஃப் இட் இஸ் ஆக்சிடைசஸ் அண்ட் இட் ரெடியூசஸ் அதர்ஸ். இப்போ இந்த அலுமினியம்ங்கிறது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ங்கிறதுனால இட் ரெடியூசஸ் Fe2O3 to Fe அண்ட் இட் செல்ஃப் இட் இஸ் ஆக்சிடைசஸ் டு அலுமினியம் ஆக்சைடு. புரியுதா? அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடாக வந்து ஆக்சிடைஸ்ட் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன். அதே மாதிரி இப்போ அந்த அயன் ஆக்சைடு வந்து அயனா வந்து ரெடியூஸ் ஆயிரும். இது வந்து இட் இஸ் அ ரிடக்ஷன். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது. அதுதான் சிம்பிளா. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் எடுத்தோம்னா இதுதான் வந்து ரெடாக்ஸ். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இப்போ ஒரே இதில் வந்து ரெண்டுமே நடக்குது இல்லையா. சைமல்டேனியஸாக ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ தட் இஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேயா, அதுதான் வந்து இட்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுப்போம்னா, இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, இட்ஸ் அ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி இப்போ ரிடக்ஷன் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிமோனிக் வேர்டு ஆயில். ஓகே, ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரிக் இது வந்து ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, இதை வந்து நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு.
நிமோனிக் சென்டென்ஸ் தான். Mnemonic sentence. Okay. Oxidation is loss of electron and reduction is gain of electron. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்களேன். Na ப்ளஸ் Cl2 it becomes 2NaCl. ஓகே, it becomes 2NaCl. ஸோ இப்போ இதில் வந்து Na வந்து Na ப்ளஸ்ஸாக வந்து Na ப்ளஸ் ஆகுது. ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து NaCl கிடைக்கும். இங்கே வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ இது வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இப்போ குளோரின் எடுத்தோம்னா இட் பிகம்ஸ் Cl மைனஸ். இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து இது கெயின் பண்ணுது இல்லையா? ஸோ இது வந்து இட்ஸ் அ கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அதே மாதிரி இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா அக்செப்ட் எலக்ட்ரான், acceptor of electron. Okay, acceptor of electron. அதே மாதிரி இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா இட் இஸ் டோனர் ஆஃப். ஸோ சிம்பிளாக வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் வந்து இப்படி தான் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 2Na + H2 இது வந்து சோடியம் ஹைட்ரைடு தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ சோடியம் ஹைட்ரைட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ இதில் எப்படி வந்து ஆக்சுவலாக ரியாக்ஷன் நடக்கும்னா, அப்போ இந்த 2Na நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இட் பிகம்ஸ் 2Na ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸை வந்து அது லூஸ் பண்ணும். ஸோ இப்போ லூஸ் பண்ணுறதுனால இது வந்து இட்ஸ் அன் ஆக்சிடேஷன். ஓகே, அதே மாதிரி இப்போ ஹைட்ரஜன் எடுத்தோம்னா ஸோ இட் பிகம்ஸ் 2H மைனஸ். இந்த இடத்துல ஹைட்ரைடு வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகே, கெயின் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் அ ரிடக்ஷன். இது வந்து இட்ஸ் அ ரிடக்ஷன். இப்போ இதில் வந்து Na வந்து ஆக்சிடைஸ்டு ஆகுது இல்லையா? இப்போ Na வந்து ஆக்சிடைஸ்டு ஆகுது, ஆக்சிடேஷன். ஸோ இப்போ Na வந்து என்ன? Na வந்து இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், மெட்டல்ஸ் எல்லாமே எப்பவுமே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட். அதே மாதிரி இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது இந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் வந்து இந்த ரியாக்ஷனில். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Okay, reducing agent is the one who helped others to oxidize and itself gets reduced. அது வந்து ரெடியூஸ் ஆயிரும், அது அடுத்தது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து என்னன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ட் அதர்ஸ் டு ரெடியூஸ் அண்ட் இட்செல்ஃப் இட்ஸ் ஆக்சிடைஸ்ட். அவ்வளோதான். ஓகே, எனி டவுட்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். Electron transfer. The Redox reaction in terms of electronic concept தான் நம்ம பார்த்தோம். இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது டு அட்டைன், எதுக்காக வந்து இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. To attain stability. Okay, so இப்போ for example Zn, zinc, let us consider this reaction, zinc and copper 2 plus. இங்கே copper 2 plus நம்ம கொடுத்துருக்கிறது வந்து it's a copper sulfate solution. Okay, so it gives Zn2 plus aqueous plus copper, it's a solid. Okay, so when a zinc rod, if a zinc rod is placed in copper sulfate solution, intensity of blue color is reduced. We know that this is a blue color.
Okay, the copper sulfate blue color. Intensity of blue color is reduced. Finally, copper 2 plus no, so it is deposited as copper. Okay, so இப்போ இந்த சொல்யூஷன்லேருந்து இருக்கிற காப்பர் தான் வந்து காப்பராக வந்து டெபாசிட் ஆகும். ஓகேயா, so when a zinc rod is placed in copper sulfate solution, it loses gradually its blue color, and finally copper 2 plus is deposited as copper. இந்த copper 2 plus from copper sulfate, இது வந்து from copper sulfate. Okay, from copper sulfate it is gradually deposited as copper. Okay, அதே மாதிரி இப்போ இப்போ ஓகேயா, ஸோ பட் அதே சமயத்தில் இப்போ நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு எடுத்துப்போமே, இப்போ ஜிங்க் சல்ஃபேட்டு காப்பராக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ஆகும், இது வந்து ரியாக்ஷனே நடக்காது. ஓகே, நோ ரியாக்ஷன். ஏன் நோ ரியாக்ஷன் அப்படின்னா ஜிங்க் வந்து இட் இஸ் ஆக்டிவ், மோர் ஆக்டிவ் மெட்டல் தென் காப்பர். ரீசன் வந்து இட் இஸ் ஜிங்க் இஸ் கிரேட்டர், அதாவது மோர் ஆக்டிவ் தென் இட்ஸ் அ காப்பர். அந்த மெட்டல் ஆக்டிவிட்டி சீரியஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஜிங்க் விச் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஓகே, மெட்டல் ஆக்டிவிட்டி சீரியஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு நிமோனிக் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, தெரியலை அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் பாப்புலர் scientist can make இந்த ஆர்டர் வந்து நீங்கள் பைகாட் பண்ணுறது கஷ்டம், பட் இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பாப்புலர் சயின்டிஸ்ட் கேன் மேக் அ ஜூ in the less humid country more satisfactory. ஏன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி சீரிஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பாப்புலருங்கிறது வந்து இட்ஸ் அ கே, பொட்டாசியம். ஸோ திஸ் இஸ் சோடியம். ஓகே, தென் திஸ் இஸ் கால்சியம், magnesium, okay, aluminium, then it's a zinc, iron, tin, T for tin, okay, tin, then it's a lead, hydrogen, it's copper, okay, mercury, silver. சில்வருக்கு அப்புறம் இட்ஸ் கோல்ட் அண்ட் பிளாட்டினம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுலேயே நம்ம பார்த்தோம்னா காப்பர் வந்து கீழே இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் காப்பர். காப்பருக்கு மேலே தான் ஜிங்க் இருக்கும். ஸோ ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஸோ அதனால தான் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, ஓகே, இப்போ இதே இது வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குங்களா, இந்த காப்பர். ஓகே, when copper, when it is mixed with silver nitrate solution, silver nitrate நாங்கள் Ag plus மட்டும் கொடுக்குறேன். this is silver nitrate, this Ag plus from silver nitrate. ஸோ இது வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும் because silver which is less reactive than copper. Okay, so we will get copper 2 plus silver. Okay, yeah, silver. இப்போ என்னன்னா இதுதான் மெட்டல் ஆக்டிவிட்டி சார்ட் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த நிமோனிக் சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து இப்போ ஜிங்க்கு, ஓகே, இது போதும் நினைக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து ப்ளீஸ் கோ த்ரூ இட், அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் இந்த லெசனே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் நடக்கும் பேஸ்ட் ஆன் திஸ் மெட்டல் ஆக்டிவிட்டி 6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ வி ஆர் கோயிங் டு சி ஆக்சிடேஷன் நம்பர். Oxidation number. What is oxidation number? Okay, we need to have imaginary charge. நமக்கு வந்து ஒரு imaginary charge வேணும். So that is oxidation number. அதாவது என்னன்னா in oxidation and reduction reactions it is very easy to determine the total number of electrons transfer from one atom to another atom
Okay, another atom. So but we cannot easily explain the redox changes in terms of electron transfer. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு நம்பர்னு நம்ம வச்சிருக்கும் போது தான் அது வந்து ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வி நீட் டு ஹாவ் இமேஜினரி சார்ஜ் தட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் இமேஜினரி சார்ஜ். இமேஜினரி சார்ஜ்னு நம்ம சொல்கிறோம், பட் அதை வச்சு தான் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH4 ஓகே ப்ளஸ் இது ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுனேன்னா இதுதான் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ப்ளஸ் 4HCl. ஓகே, எப்படி இருக்குன்னு வச்சு. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிடேஷன் மீன்ஸ் வாட் யூ மீன் பை ஆக்சிடேஷன், இட்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, இட்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இப்போ CH4 வந்து இப்போ இந்த CH4 இருக்கு இல்லையா, ஸோ CH4 வந்து எப்படி மாறுது, CCl4 மாறுது இல்லையா, CCl4 மாறுது. நமக்கு வந்து இது ஆக்சிடைஸ்ட் ஆகுது. இது நமக்கு ஈஸியாக வந்து ஆக்சிடேஷன் சொல்லிடலாம். எப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து ஆக்சிடேஷன் நம்ம சொல்லிடலாம் இல்லையா. பட் ஆனால் எது வந்து இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் படி இப்போ இது வந்து எது லூஸ் பண்ணுது எலக்ட்ரானை, எது கெயின் பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. ஓகே, அதாவது இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எதில் நடந்திருக்கும், அதே மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எதில் நடந்திருக்குங்கிறது வந்து ஸோ வி டோன்ட் நோ. ஓகே, ஸோ இது எப்படி நடந்திருக்கும் எதில் நடந்திருக்கும்னு நமக்கு தெரியாது, வி டோன்ட் நோ. ஸோ அப்போ என்ன ஆகுனா we need imaginary charge. அதுதான் வந்து இட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, அதுக்காக தான் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா கெயின் ஆஃப் எலக்ட்ரானாங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியும். ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் நத்திங் பட் இமேஜினரி சார்ஜ் ஆன் தி ஆட்டம் இஃப் த சப்ஸ்டன்ஸ் வேர் broken down into ions. அதான் இமேஜினரி சார்ஜ் on the atom if the substance were broken down into ions. Okay. இது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் அன் இமேஜினரி சார்ஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆக்சிடேஷன் நம்பர்னா இட்ஸ் அன் இமேஜினரி சார்ஜ். அதே இது இப்போ வந்து அந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல இருந்து நம்ம ஃபார்மல் சார்ஜ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலி திஸ் ஃபார்மல் சார்ஜுங்கிறது வந்து அதாவது ஃபார்மல் சார்ஜுங்கிறது வந்து இட்ஸ் அ ரியல் ஒன். ஓகே, இட் இஸ் அ ரியல் ஒன், பட் ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது வந்து இமேஜினரி சார்ஜ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்னு எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டர் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தோம்னா இப்படி தான் கொடுப்போம் இல்லையா, ஸோ OHன்னு. ஸோ இப்போ இதுக்கு வந்து +1, இதுக்கு வந்து +1 நம்ம கொடுத்தோம்னா இது -2ன்னு இருக்கும். ஓகே, இது வந்து இப்படி கொடுத்தோம்னா இது வந்து இமேஜினரி. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். திஸ் இஸ் இமேஜினரி சார்ஜ். ஓகே, பட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ Na++Cl- அப்படின்னு இந்த சார்ஜ் கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து இட் இஸ் அ ரியல் சார்ஜ். ஓகே, திஸ் இஸ் அ ரியல் சார்ஜ். அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பருக்கும் வேலன்சிக்கும் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இப்போ வேலன்சினா என்ன, வேலன்சினா இட்ஸ் அ கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் இல்லையா. இட்ஸ் வேலன்சி மீன்ஸ் இட்ஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் வித் அதர் எலிமெண்ட், அதுதான் வேலன்சி. பட் இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா திஸ் இஸ் இமேஜினரி. ஓகே, திஸ் இஸ் இமேஜினரி. ஸோ அதே மாதிரி இப்போ வேலன்சி எடுத்தோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இதில் நெகட்டிவ் வேலன்ஸ்லாம் நமக்கு தெரியாது, ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். பட் ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம பார்த்தோம்னா இட் மே பி பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், ஈவன் ஃப்ராக்ஷனலாக கூட இருக்கலாம். ஓகே, எப்படி வேணால் இருக்கும், ஜீரோவாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து ஹோல் நம்பர் மட்டும்தான், இது ஃப்ராக்ஷனல் வராது, இதில் வந்து ஹோல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து திஸ் இஸ் அ ரியல் ஒன் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி. அகெயின் திஸ் இஸ் இமேஜினரி.
Okay. Okay, so this is oxidation number. Oxidation number actually it denotes the oxidation state of an element in a compound. Okay. அதுதான் oxidation numberனாலே actually it implies that okay oxidation number uh, it implies that oxidation state. Oxidation state. Okay, but in the oxidation number வந்து determine பண்ணணும் அப்படின்னா so we need to have some rules. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பரை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது இந்த ரூல்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரூல்ஸ் அக்கார்டிங் டு தட் ரூல்ஸ் இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எலிமெண்ட்ஸ்லாம் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். எலிமெண்ட்ஸ் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் அன்கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பி 0. எப்பயுமே வந்து அது 0வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் வந்து என்ன இப்போ எழுதுனா நமக்கு டைம் ஆகும். ஸோ ஐ பேஸ்டட் திஸ் ஒன். ஐ ஹோப் தட் யூ ஆர் இட்ஸ் விசிபிள். ON oxidation. Okay, so இப்போ oxidation numberனா இப்போ 0 for atoms and pure elements. அப்போ any element, ஸோ இப்போ எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன்கிறது வந்து ஒரு எலிமெண்ட் இல்லையா, ஹைட்ரஜன்கிறது வந்து ஒரு எலிமெண்ட், இட்ஸ் 0. ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் திஸ் ஒன் இட்ஸ் 0, ஃபார் ஆக்சிஜன் இட்ஸ் 0, ஃபார் சோடியம் இட்ஸ் 0. இந்த மாதிரி எனி எலிமெண்ட்டுக்கும் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ அயோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அயோன்ஸில் வந்து என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Na ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் 1. இப்போ அதே மாதிரி Ca2 ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் 2. இப்போ O2 மைனஸ்ன்னு கொடுத்தோம்னா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் -2. ஓகேயா, ஸோ இப்போ வந்து அந்த சார்ஜ் ஆஃப் அயோன்ஸில் வந்து என்ன சார்ஜ் இருக்கோ that is equal to its oxidation number. Okay, that is the second one. So இப்போ அதே மாதிரி இந்த oxidation number of oxygen in most compounds வந்து it's -2 இருக்கும். ஓகே, இங்கே வருது oxidation number of oxygen atoms and most of the compound வந்து it's -2. அதாவது இப்போ O2 மைனஸ்னு வச்சுக்கோமே, இது வந்து it is a -2 தான். அதே மாதிரி ஃப்ளூரினுக்கு வந்து it is -1. ஃப்ளூரினுக்கு வந்து எப்பயுமே வந்து ஃப்ளூரினுக்கு -1 தான். ஃப்ளூரின் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் விச் ஹேஸ் oxidation state in all of its compounds. ஓகே, எல்லா ஃப்ளூரின் காம்பவுண்ட்லையும் ஃப்ளூரினுக்கு வந்து மைனஸ் தான் இருக்கும். பட் ஈவன் ஆக்சிஜனுக்கு கூட ப்ளஸ் வரும். ஓகே, அது எக்ஸப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் when oxygen atoms are bonded to fluorine atom, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OF2ன்னு எடுத்தோம்னா இதில் எஃப்க்கு வந்து நெகட்டிவ் பட் ஓக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2. and when oxygen is bonded to other oxygen atom, இப்போ பெராக்சைடில் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். இப்போ ஃப்ளூரினோடு இருக்கும்போது ஆக்சிஜனுக்கு வந்து +2. அதேமாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து -1. அதேமாரி சூப்பர் ஆக்சைடு, அதாவது இப்போ KO2ங்கிறது சூப்பர் ஆக்சைடு, இதில் வந்து -1. இந்த 3 எக்ஸப்ஷனும் வந்து ஆக்சிஜனுக்கு உண்டு. ஆக்சிஜனுக்கு வந்து நார்மலாக இட்ஸ் -2 தான். பட் ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸில் எனி ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு காம்பவுண்டில் வந்து -1 இருக்கும். அதே மாதிரி சூப்பர் ஆக்சைடில் வந்து இட் இஸ் -1/2 இருக்கும். இப்போ ஆக்சிஜனுக்கு மட்டும் 4 ஆக்சிடேஷன் நம்பர் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த அதுதான் நான் சொன்னேன், ஃப்ளூரின் ஒன்லி எலிமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிள் விச் ஹேஸ் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் நேச்சர் இல்லையா. ஸோ இப்போ அதனால இந்த எனி ஃப்ளூரின் காம்பவுண்ட் வந்து இப்போ ஒரு சால்ட் நம்ம எழுதணும், ஒரு ஃபார்முலா எழுதணும்னா இப்போ NaClன்னு எழுதணும்னா ஸோ இப்போ இது ஏன் வந்து ClNaன்னு எழுதக்கூடாது, இப்படி வந்து எழுதக்கூடாது, இப்படி தான் எழுதணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இப்போ ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கிறது தான் வந்து ரைட் சைடில் இருக்கணும். இப்போ சோடியமை விட குளோரின் வந்து இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், அதனால தான் நம்ம வந்து இட்ஸ் ரைட் சைடில் எழுதுகிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ OF2 அப்படின்னா
ஏன் OF2ன்னு எழுதுறோம், F2Oன்னு எழுதக்கூடாதா அப்படின்னா எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். ஸோ அதனால இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேயா? ஸோ அதுபடி பார்க்கும்போது, ஸோ இப்போ OF2ல வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து எப்பவுமே ப்ளஸ் ஒன்னாக தான் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் இஸ் ப்ளஸ் ஒன் இன் நியர்லி ஆல் காம்பவுண்ட்ஸ். இந்த எக்ஸப்ஷன் வந்து என்னன்னா ஹைட்ரேட், மெட்டல் ஹைட்ரேட். இப்போ சோடியம் ஹைட்ரைட்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ சோடியம் ஹைட்ரைட்ல ஏன்னா சோடியம்க்கு வந்து ப்ளஸ், ஹைட்ரைடுக்கு வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ இதில் வந்து ஹைட்ரைட்ல வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வேல்யூஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் நியூட்ரல் காம்பவுண்ட் வந்து இட்ஸ் ஜீரோ. எலிமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஆக்சிடேஷன் நம்பர் இட்ஸ் ஜீரோ ஃபார் எலிமெண்ட்னு பார்த்தோம். அதே மாதிரி எனி நியூட்ரல் காம்பவுண்ட்டுக்கும் வந்து ஜீரோ தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்னு எடுத்தோம்னா ஜீரோ, NaClன்னு எடுத்தோம்னா ஜீரோ, சல்ஃபரிக் ஆசிட்னு எடுத்தோம்னா ஜீரோ. ஸோ எனி நியூட்ரல் காம்பவுண்ட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பி ஜீரோ. ஓகே, அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் பாலிஅட்டாமிக் அயான் வந்து அதில் வந்து என்ன இருக்கோ அதுதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஅட்டாமிக் அயான் அப்படின்னா இப்போ HSO4ன்னு வச்சுக்கோங்க, HSO4 மைனஸ் அப்படின்னா இந்த HSO4க்கு வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட் இஸ் -1. இப்போ வந்து NO3 மைனஸ். ஓகே, இப்போ SO4ன்னு எடுத்தோம்னா இட்ஸ் 2 மைனஸ், இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 2 மைனஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட்ஸ் ரூல்ஸ் ஃபார் அசைனிங் ஆக்சிடேஷன் நம்பர். ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியணும், அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது தவிர இன்னொன்று இருக்குது. இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் என்ன? இப்போ சோடியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், ஃப்ரான்சியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் எல்லாமே வந்து +1 தான். ஆல்கலி மெட்டல்ஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, இன் பீரியாடிக் டேபிளில் இட்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இட்ஸ் ஆல்வேஸ் +1. அதே மாதிரி செகண்ட் குரூப் எலிமெண்ட், இப்போ செகண்ட் குரூப் எலிமெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் +2. ஓகே, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 to 12 வந்து விட்டுருவோம், அந்த டி பிளாக் அதை விட்டுறலாம். அப்புறம் 13 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, குரூப் 13. இப்போ குரூப் 13 அப்படின்னா ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3 இருக்கும். ஸோ இப்போ ஏன் வந்து இதுக்கு +3 அப்படின்னா ஸோ இது வந்து 10 மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ 13 - 10 இது 3. அதே மாதிரி குரூப் 14னா 14 - 10 அதுக்கு வந்து 4 இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து the highest oxidation number of an element in a group is 10 minus group number தான். அந்த 10க்கு மேலே போச்சு அப்படின்னாலே 10 அந்த குரூப் நம்பர்லேருந்து இட்ஸ் -10 வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, இந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து SnP பிளாக் எடுத்தோம்னா குரூப் 13லாம் இருக்கும் இல்லையா? ஸோ 13, 14, 15, 16. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 10 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட் இஸ் அ ரூல்ஸ். இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எனி ஒரு காம்பவுண்டுக்கும் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்பவுண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ NaHSO4 இதில் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் இல்லையா? ஸோ இப்போ இதில் யூ நீட் டு ஃபைண்ட் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர். இப்போ இது வந்து நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரூல் நமக்கு தெரியும். எனி காம்பவுண்ட் வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட் இஸ் 0 இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ரூல்ஸ் படி அக்கார்டிங் டு திஸ் ரூல் இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் 1 வந்து என்னென்னா ஃப்ரீ எலிமெண்ட் ஃப்ரீயான்னு பார்க்குறோம். அதே மாதிரி அயான்ஸான்னு பார்க்கணும், அப்புறம் ஆக்சிஜனுக்கு என்னன்னு பார்க்கணும், அப்புறம் ஹைட்ரஜனுக்கு என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ இப்போ NA, இப்போ இதில் வந்து NAன்னு எடுத்துப்போம். இப்போ NAக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +1. இப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +1 இல்லையா? அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? இட்ஸ் -2. ஸோ அப்போ வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ NAக்கு பதிலாக நீங்கள் +1 கொடுப்பீங்க, +1. ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் +1. இப்போ சல்ஃபருக்கு வந்து தெரியாது நமக்கு. ஸோ சல்ஃபரை நீங்கள் வந்து சல்ஃபர்னே கொடுத்துக்கலாம்.
இப்போ இங்க வந்து ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 4 இன்டூ மைனஸ் 2. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்தது வந்து இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்டு. ஸோ அதனால வந்து இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 2 மைனஸ் 8 2 minus 8 is plus s is equal to 0. So for s is equal to it is a plus 6. Okay. So இப்போ இந்த காம்பவுண்ட்ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட் இஸ் plus 6. புரியுதா? இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் டாபிக். இப்போ K2MnO4 இது ஈஸி லெசன் தான் இது. இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து இதில் வந்து எம்என்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஈஸியாக இப்பயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கே வந்து இட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குரூப் இல்லையா? ஸோ இட் பிலாங்ஸ் டு இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து இட்ஸ் மைனஸ் எவ்ரி டைம் இதை எழுதணும்னு கிடையாது. இப்போ இப்போ நியூவாக இருக்கிறதுனால நான் இப்போ எழுதுறேன். ஓகே. கேக்கு வந்து 1. ஸோ இப்போ எம்என் வந்து வி நீட் டு ஃபைண்ட். ஸோ அப்போ வந்து கே வந்து 2K இருக்குது. அதனால 2 into 1 plus Mn plus 4 oxygen இருக்கு. ஸோ 4 into minus 2 which is equal to 0. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் எம்என்க்கு வந்து இட்ஸ் ப்ளஸ் 6. ஓகே. ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேயா? எனி டவுட் பா? ஓகே. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஓகே. இப்போ அந்த ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் இப்போ the compounds of metals which show more than one oxidation state, okay, are distinguished from one another by placing Roman numerical. Okay. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ FeCl2 இப்போ அயனுக்குலாம் வந்து 2 வேலன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ FeCl2 இருக்கும். அதே மாதிரி இப்போ FeCl3 இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி கொடுப்போம்? FeCl2 அப்படின்னா இப்போ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா ஒன்று ஃபெரஸ் குளோரைடுன்னு எழுதிடுவோம் இல்லையா? ஃபெரஸ் ஏன்னா லோயர் வேலன்சி எல்லாமே OUSல முடியும். அதனால ஃபெரஸ் குளோரைடுன்னு முடிப்போம். அப்படி இல்லாமல் அயன்னு நம்ம கொடுத்தோம்னா அயன் ரோமன் லெட்டரில் இங்கே 2ன்னு கொடுக்கணும். ஓகே. அயன் 2 குளோரைடு. ஸோ இப்போ இதை அப்படின்னா என்னென்னா இதோட வேலன்சி 2, ஆக்சிடேஷன் நம்பர் 2ன்னு இருக்கும். ஓகே. அதே மாதிரி இதை வந்து எப்படி கொடுப்போம்? இட்ஸ் அயன் 3 குளோரைடு. ஸோ திஸ் இஸ் அயன் 3 குளோரைடு. ஓகே. அதே மாதிரி மெர்குரி 1 குளோரைடு, மெர்குரி 2 குளோரைடு. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ டின்னு எடுத்துப்போமே. இப்போ SnO2. இப்போ SnO2 அப்படின்னா இட்ஸ் அ டின். இந்த டின்ல வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இட்ஸ் 4. ஸோ டின் 4 ஆக்சைடு. ஓகே. இது வந்து இட் இஸ் அ டின் 4 ஆக்சைடு. ஸோ வந்து இதுதான். இப்போ அதே மாதிரி இப்போ பீரியாடிக் டேபிளில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இட்ஸ் அ குரூப் 1 2 அது 3 to 10 வந்து 3 to 12 நம்ம விட்டுருவோம். ஏன்னா டி பிளாக் அது. 13 14 15 16 17 வரைக்கும் நம்ம இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கொடுப்போம்? ஸோ இப்போ இது வந்து எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன? இட்ஸ் அ காம்பவுண்டு. அதே மாதிரி இப்போ என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன? இப்போ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு ஃபார் எலிமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் Na. ஓகே. இப்போ காம்பவுண்டில் வந்து நம்ம காம்பவுண்ட் வந்து இப்போ NaClன்ற காம்பவுண்டில் NAக்கு வந்து இட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட்டுக்கு வந்து இட்ஸ் +1. ஓகே. இப்போ செகண்ட் குரூப் இப்போ மெக்னீஷியம்னு எடுத்துக்கேன். இப்போ மெக்னீஷியம் சல்ஃபேட். இப்போ மெக்னீஷியம் சல்ஃபேட்டில் மெக்னீஷியத்துக்கு வந்து இட்ஸ் +2. இப்போ 13th குரூப் இட்ஸ் அன் அலுமினியம். இப்போ அது வந்து அலுமினியம் ஃப்ளோரைடுன்னு எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து இட்ஸ் +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட்ஸ் +3. அதுதான் நான் ஈஸியாக சொன்னேன். 13th குரூப்புக்கு மேலே -10 பண்ணியிருக்கோம். அது வந்து ஈஸி. ஓகே. இட்ஸ் அ சிலிகான். இப்போ SiCl4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +4. ஓகே. 15th வந்து இட்ஸ் அ பாஸ்பரஸ். ஓகே. பாஸ்பரஸ் இட்ஸ் அ PFi. ஸோ இப்போ இது வந்து இட் இஸ்
plus 5. இப்போ 16th குரூப்புக்கு வந்து it is sulfur. இது வந்து it is SF6. இது வந்து it's plus 6. அதே மாதிரி 7 வந்து it's a chlorine. இப்போ Cl2O7. Cl2O7 இதில் வந்து குளோரினுக்கு வந்து it is a plus. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஆஃப்டர் 13 குரூப் வந்து நமக்கு இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இன்னும் ஒரே ஒரு டாபிக் எடுத்துடலாம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல், இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம். இப்போ ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். The fractional oxidation number. The fractional oxidation number now. Why do we have a fractional oxidation number? அப்படின்னா electrons are never shared or transferred in fractional. எப்பயுமே வந்து fractionல வந்து transferம் ஆகாது, ஷேரும் ஆகாது. But still we are having fractional oxidation number. Why? ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது so which reveals that the element for whom fractional oxidation state is realized. Okay, இப்போ for example இப்போ C3O2 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வேற ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன், இதில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் is nothing but it is 4/3. அப்போ அது ஃப்ராக்ஷனாக வரும். ஓகே, இதுக்கு வந்து ஏன் வந்து இப்போ 4/3 நம்ம வருது அப்படின்னா, இப்போ ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்தோம்னா எழுதணும்னா இப்படி தான் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, கார்பன் இட்ஸ் டபுள் பாண்ட் சி, மறுபடியும் ஒரு டபுள் பாண்ட் சி, மறுபடியும் டபுள் பாண்ட் ஓ. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து இது வந்து மைனஸ், இது வந்து கண்டிப்பாக -2 இல்லையா? ஆக்சிஜனுக்கு -2. அப்போ இது வந்து +2 இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து -2, இது +2 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து 0, அப்போ டோட்டலாக இந்த காம்பவுண்டுக்கு வந்து இட்ஸ் 0 தான் வரணும். அப்போ 0 வரணும்னா அப்போ இந்த இதுக்கு வந்து இட் இஸ் 0. ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ C3O2 அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த கார்பனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ 3xன்னு வச்சுக்கலாம், 3x இல்லைன்னா 3cன்னே வச்சுக்கோம். 3c -2 × 2 which is equal to 0. இப்படி தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ இப்படி கொடுத்தா இப்போ சியோட இது வந்து என்ன, இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா யூ வில் கெட் இட்ஸ் 4/3. ஓகே, இந்த மாதிரி வர்றதுனால நமக்கு வந்து ஃப்ராக்ஷனல்ஸ்லேயும் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வரும். சில காம்பவுண்டுக்கு வந்து ஃப்ராக்ஷனலாக வரும். ஓகே, சில சமயம் வந்து என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சேம் எலிமெண்ட் இன் அ காம்பவுண்ட் இஸ் நாட் சேம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் C3O2 பார்த்தோம் இல்லையா? அதில் இப்போ இதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் வந்து சென்ட்ரல் கார்பன் ஆட்டம்னு இதோட ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது 0வாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃப்ராக்ஷனில் வருது. இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் Br3O8 பார்ப்போம். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு Br3O8. இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தோம்னா இட்ஸ் Br, இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே, இட்ஸ் Br. இப்போ ஆக்சிஜன் பார்த்தோம்னா எல்லாமே டபுள் பாண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல் சைட்ஸ் இட்ஸ் டபுள் பாண்ட். இது வந்து இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ திருப்பி இங்கே ஒரு டபுள் பாண்டு, திருப்பி ஒரு டபுள் பாண்ட். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட். ஸோ இப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ அதாவது என்னென்னா Br3O8 இல்லையா? ஸோ அப்போ 3Br நமக்கு தெரியாது, 3Br. அப்போ 8 ஆக்சிஜன் இருக்கிறதுனால -18. ஓகே, -16 which is equal to 0. ஓகே, ஸோ அப்போ Br வந்து நம்ம பார்த்தோம்னா which is Brக்கு வந்து it is 16/3ன்னு வரும். ஓகே, 16/3 அப்படி தான் வரும். ஓகேயா? ஸோ ஃப்ராக்ஷனலில் வந்து ஃப்ராக்ஷனலில் தான் வரும். ஃப்ராக்ஷனலில் வர்றது வந்து இதுமாதிரி ரொம்ப ரேர் காம்பவுண்ட்ஸு.
ஸோ அதை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா அதோட எந்த எலிமெண்ட்டுக்கு கேட்குறாங்களோ அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஃப்ராக்ஷனல் நம்பர். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம கொடுக்கலாம். Na2S4 இதை நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ Na2S4O6. ஸோ இப்போ இதில் வந்து சல்ஃபருக்கு வந்து இட்ஸ் 2.5 வரும். ஓகே, அதேமாரி சில சில காம்பவுண்டுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வரும். ஓகேயா, அண்டர்ஸ்டுட்? ஐ ஹோப் தட் நாளைக்கு அநேகமாக முடிச்சிடலாம். நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு 2 கிளாஸில் வந்து நம்ம முடிச்சிடலாம். இந்த லெசன் வந்து முடிச்சிடலாம். இன்னும் 1 மோர் கிளாஸ் வந்து தேவைப்படும். நாளைக்கு வந்து 8:45க்கு உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் பண்ண முடியலையா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். 9 o'clock வந்து நம்ம அட்லீஸ்ட் 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கும் வந்து டைம் ஆகும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் 10 o'clock மேலே எடுப்பேன். பட் யூ நீட் டு கோ ஃபார் ஸ்லீப்னு. நாளைக்கு அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தான் கொஞ்சம் 8:45னா அட்லீஸ்ட் 8:50 9 o'clock ஜாயின் பண்ணிட்டோம்னா ஸோ வில் கண்டினியூ அவர் கிளாஸ். ஓகே, இப்போ 6th வந்து உங்களுக்கு லீவா? 6th லீவுனா அன்னைக்கு ஈவினிங் கூட வச்சுக்கலாமா? ஈவினிங் கிளாஸ் வைப்போமா? ஈவினிங்னா ஒரு 8 o'clock கூட வச்சுக்கலாம். ப்ளீஸ் சே எஸ் ஆர் நோ. ஓகே, ஸோ கேன் யூ ஷேர் யுவர் கம்ஃபர்டபுள் டைம்? அதாவது 6க்கு மேலே, அதாவது 6க்கு மேலே இல்லை 7க்கு மேலே இருந்தால் நல்லது. இல்லை நம்ம பூஜையை முடிச்சுட்டு கூட நான் வருவேன். இல்லை 8க்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூ வில் ஹாவ் 8 o'clock. ஓகேயா?